மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேமர் மேகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்டர் 2, அதாவது கம்பி பையனின் லீலைகள் வெர்ஷன் 2.0. இன்றைக்கி தாங்க அந்த கேம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஐஸ் சாப்டர் 1 ஐஸ் சாப்டருங்கிற பாருங்க, ஐஸ்கிரீம் 1 அது வந்து போட்டிருப்பேன். ஏன்னா கீபோர்டுன்னு காட்டுது. எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ராக்ட் நம்ம பேர் என்னைக்கு ஒன் அண்ட் ஒன்லி சிங்கிள் மேன் கேமர் மேகம் போட்றா. என் பேரில் என்ன விட்டா வேறு அவன்டா இருக்கா. அப்புறம் இன்னும் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு 57 சப்ஸ்கிரைபர் வேணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம கேட்ட நீக்கினது டோன்ட் ப்ளே வித் மீ, கிவ் மீ த ஐஸ்கிரீம். எங்களோட விளையாட வர்றியா? இந்த பசங்கள்லாம் சீக்ரெட் லேயருக்குள்ளே இருக்காங்க. எங்கள் அண்ணன் என்கிட்ட ஒன்று சொன்னான், அது கேட்க ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ அட சொல்ல வரக்குள்ள முடிச்சுட்டாண்டா. ஐயோ ஆண்டவா, எப்போ பார்த்தாலும் இவ்வளோயோ உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதே வேலையாக போச்சு. சரி, இது எடுத்து வச்சுட்டு தானே பெட்ரு. பக்கு பார்த்தீங்களா, ஆரம்பமே பக்கு. ஆமாம், முட்டை கொடுத்துருந்தான் போன வாட்டி, மிக்ஸி கொடுத்துருந்தான், அடுத்த வாட்டி கோழி கொடுப்பானோ. சரி பரவாயில்ல, கொடுக்கட்டும். கோழி இருந்தால் முட்டையை போட்டு சாப்பிட வேண்டியதான். சிக்கன் போட்டு சாப்பிட்ருவோம். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இவங்க அண்ணனையும் இவளையும் காப்பாற்றுறது பெரிய வேலைங்க. ரெண்டாவா முடியலை. சரி, இங்கேயே போகுது. போவோம், ஸ்டாலுக்கு தான் போகிறோம். போ ஒரு கட்சினுங்க. யாரா தம்பிடே நீ? ராடு கம்பியா நீ? கம்பி பயல. ஏடா, என்னால் புரிஞ்சுக்க முடியலை. நான் ஏன் எல்லாத்த விடவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன். நான் வந்து எது கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஆனாலும் நான் குண்டாக தான் இருக்கேன். அப்புறம் என்னடா, ஒரு நாள் எங்கள் அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதிலிருந்து தான் நான் இப்படி ஆகிட்டேன். ஏன் நான் எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இது பிடிக்கலை. மெயினாக பிக்காளிப்பல. நான் வேண்டா ட்ரை பண்ண சொன்ன ஐஸ்கிரீம் தான் முக்கியமா. கபோதி ஆண்டவா, இவங்கிட்ட இருந்து ஆண்டவா. யாரா வாடி? என்ன போக பறக்க புழுதி தெரிக்க வெளியே வர்றிய நீ? இருறா, இது நீங்களா கீ வேணும். கீயும் இருக்கு. அப்படியே பில்லர்ஸ், அதாவது கட்டிங் பிளேட் அதுவும் இருக்குது. வர்ற கட்டிங் பிளேட். இந்த கட்டிங் பிளேடு எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த நாய் படுத்து தூங்குற இடத்துக்கு கீழே ஒரு இது இருக்கும். அதில் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த கேட்டை நீக்கி கேண்டல்ஸ் எடுத்துட்டோம், ஓடிடணும். இப்போ நம்ம சினிமாவுக்கு போகிறோம். சினிமாவில் போய் என்ன படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த படமும் இல்லை, ஒன்றும் வளர்க்குது. அங்கே பாருங்கள், நன் கோலான் இருக்கு. அதே ஈவலன் கொக்கோ கோலா கம்பெனிங்கனால வச்சுருக்கா. ஆமாம், ஈவலன் தானே உங்கள் அம்மா. கம்பி பல ஏங்க, இந்த கேம் ஃபுல்லாக நிறையா பக்கு கிளிச் எல்லாம் இருக்குங்க. அதான் அந்த கருப்பாக வருது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே பக்கு தான். வா, பர்ஃப்யூம் தேடிட்டு இருந்த பர்ஃப்யூம் கிடச்சிருச்சு. அதாவது 3வது கார்லேயே கிடச்சிருச்சு. அதனால் இன்னொன்று தேடி பார்த்தோம்னா அலோன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வேணும், அதுவும் கிடச்சிருச்சு. சூப்பரே, ஓடிட்டல. எனக்கு அந்த ஐஸ்கிரீம் காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கஸுக்கு போவோம். சர்க்கஸ் போய் குரங்க மாதிரி எல்லாத்துக்கும் சர்க்கஸ் காட்டுவோம். அலோன் ஃப்ரெண்ட்ஸை தூக்கி வீசிக்கிட்டு நம்ம டஸ்ட்பினில் போய் தொலைவாட போகிறோம். என்னத்தை ப்ரோ தொலைவாடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் லேயர் பாஷ் டஸ்ட்பின் தேடி பார்ப்போம். கடைசியில் குப்பை பார்க்க விட்டிங்கன்னா நான் எங்கே சிரிக்கிறேன். பிக்காளிக்கு போகிறோம். பிக்காளி படம் ஏண்டா டே. சூப்பர், நீ தான் வச்சோட்டம். சூப்பர் ரோ
தட்டி விட்டு எட்டி குதி நாம் மறுபடியும் சர்க்கஸுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி அந்த நாய் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். பாவி கீயை வச்சு திறந்துட்டு வந்துடுவேன்னு சேர் வச்சு வச்சுருக்கேன். கபோதி நாய் வைத்தவங்கடா கம்பி பட ஆடி ஸ்னாப்பிங் அட ஹெல்ப் பண்ணுறேன்டி இறே நீ ஒருத்தி ஜே ப்ளீஸ் ஹெல்ப்பிங் உங்கள் அண்ணன் அமைதியாக தான் இருந்தான். உனக்கு என்ன நெட்டை விட்டா ஓட போகிறாங்க, காப்பாற்றானே வந்திருக்கேன். இது 2வது டஸ்ட்பின் குப்பை தொட்டி. இதிலையாவது வந்து தேடி பார்ப்போம். அந்த கம்பிப்பாய் எங்கேயும் இல்லை, தேடுவோம். நான் இது சீக்கிரம்டா, இந்த மாதிரிலாம் பண்ணால் கம்பிப்பாயை ஓடி வந்து பிடிச்சிருவானேடா. சீக்ரெட்டில் ஸ்பெஷல் பாஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனோம்னா நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. இருங்க ஸ்ரிங் ஷாட்டில் இந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு இருங்க நேராக உள்ளே போனோம்னா ராஜா இருப்பார். எல்லாத்துக்குமே ராஜா. எப்படிப்பட்ட ராஜான்னா அப்படிப்பட்ட ராஜா. எப்படி இருக்கு ஜெய்? நான் ஒரு ரேரான பொருள் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் நான் உனக்கு அதை தருவேன். நீ எனக்கு ஒன்று கொடுப்பியா? அது கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி. சூப்பர், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது கரெக்டு. இந்த நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஐ ஆம் த கிங்கா? ஏய் நான் தான்டா கிங்கு, கேமர் மேகம் தான்டா கிங்கு. யார் ஒன்று? ஏங்க இந்த குண்டன் தாங்க போன வாட்டி காப்பாற்றணும். இந்த ரூம்குள்ளே வந்தோம்னா பாட்டி அம்மா ஒருத்தவங்களோட வீடு. அந்த பாட்டி அம்மா இறந்துருவாங்க. அவங்களோட பூனை அவங்க சமாதி பார்த்துட்டே இருக்கும். அதனால் அந்த பூனைக்கு கேட் ஃபுட் வச்சு அந்த பூனையை நம்ம பிடிக்க போகிறோம். அதனால தான் இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் முதல்லையே இந்த ஐஸ்கிரீம் பேண்டே அதில் போட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருள் இந்த பாட்டி அம்மாவோட ரூம்லேயே தேவை. அவங்க பாட்டி அம்மா ஹேங்கர் வச்சுருக்கீங்க. இந்த ஹேங்கர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் வத்தையெல்லாம் காட்ட போகிறோம். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். ஏய் பார்த்தீங்களா? இருங்க பாருங்கள். லொஜக் நேராக வந்து குதிச்சோம், மேலே முடிஞ்சு. இந்த கேஜை தள்ளி விட்டுட்டு இந்த கேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னடா அது சாக்கடையாக இருக்கு. ஐயாயா அடப்பாவுமே இதில் உட்காந்து உள்ளே போய்க்கோங்க. போவோம். போடா. இந்த டோரை நீக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸ் கண்டெய்னர்னு ஒன்று இருக்கும். அதுதான் நமக்கு தேவைப்படுது. அதுக்காகத்தான் இதில் போய் இவ்வளோ தூரம் மேலே சொயின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த டோரை நீக்கி லாக் ஆகிருக்கு. பிக்கால் இப்போ அப்படியே கம்பியை உடச்சி ஓடுறான்னு எடுக்க மாட்டேன். அந்த அளவுலன்னு வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டுவோம். கழட்டுறா ஸ்க்ரூ ஸ்மால் கேஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு நேராக ஓடி வந்து டம்முன்னு தூக்கி வீசிட்டு சிமெண்ட்ரிக்கு போயிடுவோம். சிமெண்ட்ரிக்கு போய் பூனையை பிடிச்சிட்டு வந்து பிடிப்போம். பூனை இங்கே நாங்கள் டே வாடா. இப்போ தான் டோர் நீக்குள்ளே வருது. வரட்டும். கேட் ஃபுட் எங்கே கிடச்சிருச்சு. நாய் இங்கே போகிறான். இந்த டிம் ஸ்டோனில் வச்சுட்டு வெயிட் பண்ணோம்னா பூனை ஒன்று வந்து உட்காரும். இந்த கபோதி அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்க. கம்பி மேலே. ஏய் பூனை என்ன அழகாக இருக்க, கண்ணை நோட்டி தின்னு போடுவோம் பார்த்துக்க ராஸ்கல். இந்த கேம் தாங்க எனக்கு பிடிச்ச கேம் ஐஸ்கிரீம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ராடாட இதெல்லாம் இருக்கும். இந்த பூனை எடுத்துகிட்டு வந்து இந்த அலாரம் கிளாக்குள்ளே இந்த கேக்கு பதிலாக மாற்றி வைக்கணுமா. எப்படியெல்லாம் கண்டுபிடிப்பு பாருங்க. ஏப்பா தான் தூங்கிட்டு இருக்கிறவன் எந்திரிக்க மாட்டானா. ஏண்டா அங்கே ஒருத்தனுமே இல்லடா தூங்க, எப்பட்றா எந்திரிப்பான் அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அந்த கிளாக் எடுத்துகிட்டு போகலாம். கம்பியோட சின்னத்த பையனாக இருக்காங்க, சின்ன வயசு. ஏன்டா சின்ன பையன் அழுகிற, உனக்கே தெரியும் அப்படின்னு கேட்கணும். ஆமாம் எனக்கு உண்மைதான், இது எனக்கே தெரியும், ஆனால் பரவாயில்ல விடு, நான் என்னோட சின்ன வயசுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்றான். இது ஒரு ஹெல்ப்லெஸ் தான், இது எல்லாத்தையும் நீ மறந்துடு. ஆமாம் நான் அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஏன்னா நிறைய பேர் இன்சல்ட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லோரும் என்னை அழுக்காக இருக்குங்க ஃபில்த்து இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சபின்னு திரும்பி வருது. சபி ஏங்க இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க கம்பி பையில, ஏன்னா எல்லாத்தையும் வெறுக்கிறேன்றான்.
to work hard. நோ நோ, And save as இந்த much மாதிரிலாம் நீ money as you can சொல்லாத. and get out of that school from hell. இப்போ Let's do வந்து it. நீ ஒரு முடிவெடு. நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பணம் சம்பாரி. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்கூலில் நரகத்தை இருந்து வெளியே வா. No, அப்புறம் he will not listen ஒரு to ப்ராமிஸ், you. He hides அந்த many ப்ராமிஸை secrets பண்ண that எங்கள் you அப்பாட்ட will கேட்கவா? discover later. வேணாம், See, அப்பா எதுவும் you கண்டுக்க will மாட்டார். become an ice cream maker as நீ good வந்து as him. எங்கள் அப்பாவோட Mark my சீக்ரெட்ஸ் words, எல்லாம் son. தெரிஞ்சு வச்சுக்கோ. You will ஐஸ்கிரீம் discover எப்படி how to take பண்ணுறதுன்னு. revenge on them அது all. வந்து உனக்கு எதிர்காலத்தில் யூஸ் ஆகும் மகனே. இது உனக்கு புரிஞ்சதுக்கு பெரியவன் ஆனதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் இதை வச்சு அப்படின்றான். She will find இது இதுக்கு அன்எக்ஸ்பெக்டட் வெல்கம். attention, kid. அப்புறம் அம்மா கிட்டேருந்து லெட்டர் வரும், அதை வந்து நீ பெருசாக எடுத்துக்காத. நீ வந்து உன்னை நம்பு, அது உண்மை அப்படின்றாங்க. கம்பி ஐயோ கம்பிடே, உன்னால தாண்டா இத்தனை பிரச்சனை வந்தது. ஸ்மால் கேஸ் கண்டெய்னர் தூக்கிட்டு போவா. இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் போவோம். ஓடுறா டே கம்பே 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 கம்பே. போட் இங்கே ஐயா டோரை கம்பி வந்துட போகிறோம். ஆடா இந்த பக்கம் இருக்கா? செய் கம்பே கம்பி கம்பே ராடு ராடு கம்பி 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 ஆடா கம்பி குச்சி கம்பி வேறு குச்சியா கம்பியாடா? ரெண்டும் இல்லை, குச்சி கம்பி வேறு. இதனால் கிளாக் எடுத்துகிட்டு நேராக போங்க, போய் இந்த இதில் வச்சிடணும். இப்போ என்ன பண்ண போகணும், வெடிகுண்டு தயாரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோசப் சுலைவானோட சமாதி இங்கே இருக்கும். அங்கே கேண்டிலை வச்சுட்டு நம்ம ஓடிடணும் நிற்காம. அந்த மாதிரி ஒரு ஓட்டம் எடுக்கணும். ஆனால் அந்த கம்பி பையன் நம்மளுக்கு துரத்துறான் ராஸ்கல். இப்போ வந்து டிம் ஸ்டோனை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீன் வரும். ஃபாதர், நீங்கள் தான் என்னோட ஒரே ஃபேமிலி. நான் என்னோட அம்மா இது வரைக்கும் பார்த்ததில்ல. எதாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன். நீங்களும் நானும் ஒரு பயங்கரமான டீம். நான் உங்களை விட பெரிய ஐஸ்கிரீம் மேக்கராக வரணுங்கிறது என்னோடய ஆசை. நான் சின்ன பையன் அப்போ நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நான் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது நான் என்னோடய பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் எப்போவுமே என்னோடய இதோடு தான் இருக்கேன். உண்மைதான ஃபாதர் அப்படின்றான். இதெல்லாம் ஒரு ஸ்டோரி வீடியோவாக நம்ம ஒரு சேனல், இதே சேனலில் போடுவோம், கன்ஃபார்ம் போடுவோம். ஓகேங்களா? நாய் பற்ற வச்சிட்டேன், அவங்க அப்பனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். இவன் நல்லா வந்தாங்க. இந்த சப்பின்னு கிண்டல் பண்ணதுனால தான் இந்த ராட்சசன் படத்தில் எப்படி வில்லனை கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவன் மொட்டைன்னு கிண்டல் பண்ணி சைக்கோவாக மாறிட்டான். சைக்கோப்பலை. இந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு இருங்க, போய் பற்ற வச்சுட்டு ஓடிடணும். டொமீல் அப்படின்னு ஒரு சத்தம் வரும், வந்துடுச்சு. இனி நம்ம உள்ளே போய் பார்க்கணும். போவோம். அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலை, சும்மா என்னடா பிளா 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 பிளான்னு பேசிகிட்டே இருக்கான், எனக்கு அமைதியாக எதுவுமே பேசாமல் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கேமர் ரெட் ஜிஎம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பாருங்கள். நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கவே மாட்டேன், மைக்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து இப்போ கம்பி பையன் கிளிச் ஆனதுனால தான் நானாக வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த ஹேமர் எடுத்துகிட்டு இறா கம்பி கிளிச்சாட ஆகிற கிளிச்சு இறா நாயை வந்து இப்போ மண்டெல்லாம் போட்டு பொழக்கிறேன்னு இல்லையான்னு பாடுறா. அந்த சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து வரேன்டா இறா எங்கடா என்ன காணோம்? ஏய் என்ன அந்த ஆப்ஷனை காணோம்? ரோஃப்டா குதி தம்பி பட எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? இறா நாதேரி நாயே நன்னாரி பட சாவிடா. இந்த டோர்னா இப்போ எடுத்துகிட்டு வராது தாங்க அப்படியே பிரச்சனையாக போச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து நீக்குனா உள்ள கேட்ச்கி இருக்கும். இனி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் பார்க்குறவங்க, லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸுங்க. ஓகேங்க.
வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, குதிச்சிட்டான். என்ன குதிக்கல? ஐயோ என்னால் குதிக்க முடியாது, நான் எப்படி குதிப்பேன், நான் குதிச்சான் காயப்பட்டுருவேன் அப்படின்றா. அடி பாவி, இனி சாப்டர் 3 உனக்காக வரணுமா? ஐயோ முடிச்சு விட்டாங்க போ. ஓகேங்க Charlie, that's Liz, your sister. சார்லி, Yes, it's அங்கே her. பாரு உன் தங்கச்சி Get in அப்படின்றான். there. I don't understand ஆமா, what happened. இவன் எப்படி இங்கே போனான்? என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. இது எப்படி நடந்தது? ஏய் வெயிட், நில்லு. Screw this. ஏய், இதை எடுத்துக்கோ. வாட்ஸ்அப் ப்ளீஸ், எப்படி இருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டே உன்னை பார்த்ததுலேருந்தே. நீ எப்படின்னு எனக்கு தெரில. உன்னை லவ் பண்ணவே மாட்டியா? இப்படிக்கு மைக்